உலகம் பலவிதமாக இவர்களை வெறுத்தாலும் உலகிற்காக இவர்கள் கொடுத்த கண்டுபிடிப்புகள் எண்ணிக்கையில் அதிகம். சொட்டு நீர் பாசனம், பென்டிரைவ், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ், கூகுள், ஃபேஸ்புக், போலியோ வேக்சின்ஸ், ஜிப் ஃபைல் காம்ப்ரெஷன், இப்படி பட்டியலை பரப்பிக் கொண்டே செல்லலாம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இஸ்ரேலின் மீது வெறுப்பை உமிழ்பவர்கள் குறித்து எங்களுக்கு எப்போதும் ஒரு கேள்வி எழுகிறது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் சொந்த நாடில்லாமல் சென்ற இடமெல்லாம் கொடுமைக்குள்ளாகி அடித்து விரட்டப்பட்டு நிலையில்லாமல் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்த யூதர்கள் அதே மாதிரியான வேதனையை இன்னொரு மக்களுக்கு செய்ய முற்படுவார்களா என்று ஏன் யாரும் சிந்திக்க விரும்புவதில்லை? யோசித்து பார்த்தால் இந்த பிரச்சனையின் முழுமையான பின்னணி தெரியாமல் மேம்போக்காக வலிந்து பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களுக்கே அவர்கள் இரையாகி இருக்கக்கூடும். அதிலும் உலகம் முழுவதும் நிலைத்து கொண்டிருக்கும் ஆன்டிசெமிட்டிசம் என்ற மனப்பான்மை, தொடர்ந்து வலிந்து புகுத்தப்படும் மாய பிரச்சாரங்கள் மூலமே இவர்கள் கண்களில் இருந்து உண்மை மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இஸ்ரேலை வன்மத்தோடு விமர்சிக்கிறவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அல்ல, மாறாக வரலாற்றை முழுமையாகவும் நேர்மையாகவும் அறிந்து கொள்ள விரும்பும் உள்ளங்களுக்காக இந்த தலைமுறைக்கு உண்மையான வரலாற்று நியாயம் தெரியப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது.